சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு நள்ளிரவில் தொலைபேசி மூலம் வந்த வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரனிடம் கேட்போம். ராமச்சந்திரன், வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை தொடர்ந்து சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு தற்போது என்ன நிலவரம் இருக்கு, சொல்லுங்க. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் உள்ள 4வது நடைமேடையில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வெடிக்க இருப்பதாக வெளிநாட்டிலிருந்து மர்ம நபர் ஒருவர் தொலைபேசி வாயிலாக மிரட்டல் விடுத்துள்ளான். இதனையடுத்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. மயிலாப்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீதர். இவர் நள்ளிரவில் 12:51 மணிக்கு இவரது செல்போனுக்கு வெளிநாட்டிலிருந்து ஒரு அழைப்பு வந்துள்ளது. அதில் சென்னையா என்று கேட்டு 4வது நடைமேடை, அதாவது சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய 4வது நடைமேடையில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டு இருப்பதாக கூறி அவர் இணைப்பை துண்டிவிட்டார். உடனடியாக அவர் செல்லும் வழியில் இருந்த ஜாம் பஜார் காவல் நிலையத்தில் அவர் தகவல் கொடுத்துள்ளார். சரியாக 1 மணி அளவில் உடனடியாக காவல்துறையினர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலுள்ள போலீசாருக்கு தகவல் கொடுத்து இரவிலிருந்து காலை வரை விடிய விடிய சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக 4வது மற்றும் 5வது நடைமேடையை முழுவதுமாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரை 4 விரைவு ரயில்கள் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வந்தடைந்துள்ளது. அதனை முழுவதுமாக வெடிகுண்டு நிபுணர்கள், ரயில்வே போலீசார்கள் மோப்பநாய் உதவியுடன் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக காலை 5:25 மணிக்கு நீலகிரி விரைவு ரயில் வந்தது. அந்த ரயிலும் அதே போல கவுகாத்திலிருந்து சென்னை வழியாக பெங்களூர் செல்லக்கூடிய விரைவு ரயில், இந்த ரயிலுக்கு கூடுதல் கவனம் செலுத்தி ஆய்வு செய்தனர். குறிப்பாக கடந்த மே 1ஆம் தேதி கவுகாத்தி விரைவு ரயிலில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இரட்டை வெடிகுண்டு வெடித்தது என்பதால் இந்த ரயிலுக்கு கூடுதல் பாதுகாப்பாக இருக்கிறதா என்பது குறித்து ஆய்வு செய்தனர். அது மட்டுமில்லாமல் காலை டெல்லியிலிருந்து வந்துள்ள தமிழ்நாடு விரைவு ரயில், அதே போல கேரளா மாநிலத்தில் வந்துள்ள திருவனந்தபுரம் மெயில் உள்ளிட்ட 4 ரயிலும் காவல்துறையினர் தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். இதுவரை எந்த விதமான அந்த அசம்பாவிதங்களும் ஏற்படவில்லை. அது மட்டுமல்லாமல் அவர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்ததை அடுத்து போலீசார் தீவிரமாக விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். அமலா, ராமச்சந்திரன், மிரட்டல் விடுத்த நபர் குறித்த தகவல் ஏதாவது இருக்கா? அது பத்தின விசாரணை எந்த அளவில் இருக்கு? நிச்சயமாக நேற்று நள்ளிரவில் 12:51 மணி அளவில் வெளிநாட்டிலிருந்து மர்ம நபர் ஒருவர் சென்னையில் உள்ள ஸ்ரீதர், அதாவது மயிலாப்பூர் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீதருக்கு செல்போன் மூலமாக மிரட்டல் விடுத்துள்ளார். இதனையடுத்து அவர் ஜாம் பஜார் காவல் நிலையத்தில் தகவல் கொடுத்துள்ளார். தகவல் கொடுக்கும் போது அவர் வட மாநிலத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் தமிழ் பேசுவது போன்று அவ்வாறு பேசியதாக அவர் தகவலை கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் அவரிடம் வந்த அழைப்பு எண்ணானது 000528275336 என்ற எண்ணிலிருந்து அவருக்கு அழைப்பு வந்துள்ளது. இந்த எண்ணை கொண்டு போலீசார் தற்பொழுது தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த எண்ணானது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தீவில் இருந்து வந்துள்ளதாகவும் மேலும் தீவிரமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இலங்கையைச் சேர்ந்த பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI அமைப்பின் தூண்டுதலின் பேரில் சென்னையில் கைது செய்யப்பட்டுள்ள அருள் செல்வராஜன் என்பவர் கைது செய்யப்பட்டதற்கு பிறகு இந்த மிரட்டல் வந்துள்ளதால் கூடுதல் கவனம் செலுத்தி போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர், கண்காணித்து வருகின்றனர். குறிப்பாக கடந்த மே 1ஆம் தேதி இலங்கை நாட்டைச் சேர்ந்த முகமது ஜாகிர் ஹுசேன் என்பவர் சென்னையில் வைத்து தேசிய புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டான். அவனிடமிருந்து பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றது. அவன் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தற்பொழுது நேற்று இரவும் தேசிய புலனாய்வு பிரிவைச் சேர்ந்தவர்கள் செல்வராஜ் என்பவனை கைது செய்துள்ளான். இவன் பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISI என்ற உளவு அமைப்பின் தூண்டுதலின் பேரில் சென்னையில் பல்வேறு தகவல்களை திரட்டி, அதாவது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம், சென்னையில் உள்ள அமெரிக்க துணை தூதரகம், எழும்பூர் ரயில் நிலையம் உள்ளிட்ட புகைப்படங்களை எடுத்து அவர் இணையதளம் வாயிலாக அமெரிக்காவுக்கு அனுப்பியதாகவும் தேசிய புலனாய்வு பிரிவில் தற்பொழுது விசாரணையில் வந்துள்ளது. அமலா, ராமச்சந்திரன், கைது செய்யப்பட்ட பாக் உளவாளியிடமிருந்து போலீசாருக்கு புதிய தகவல் ஏதாவது கிடைச்சிருக்கா? நிச்சயமாக தொடர்ந்து தற்பொழுது பாகிஸ்தானின் ISI என்ற உளவு அமைப்பின் தூண்டுதலின் பேரில் தமிழகத்தில் குறிப்பாக சென்னை மாநகரில் அதிக அளவில் தகவல்களை திரட்டி பாகிஸ்தானுக்கு இணையதளம் வாயிலாக திரட்டி தகவல்கள் சென்றக்கூடிய ஒரு நிலை நீடிக்கிறது. கடந்த மே மாதம் அன்று முகமது ஜாகிர் ஹுசேன் கைது செய்யப்பட்டான். அவன் கொடுத்த தகவல் அடிப்பில் தற்பொழுது இந்து பெயரை கொண்ட அருள் செல்வராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளான். இவனிடமும் தீவிரமாக தேசிய புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவனிடம் 2 நாட்டு பாஸ்போர்ட் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதாவது இலங்கை மற்றும் இந்தியா ஆகிய 2 நாட்டு பாஸ்போர்ட் கைப்பற்றப்பட்டுள்ளது. அது குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கான். அவன் இதுவரை திரட்டிய தகவல்கள் என்ன, மேலும் யாருடன் தொடர்பு உள்ளார்கள், உங்களை போன்று மற்றவர்கள் தமிழகத்தில் குறிப்பாக ஏதாவது புகைப்படம் தகவல்கள் திரட்டி வருகிறார்களா என்பது குறித்தும் தேசிய புலனாய்வு பிரிவினர் அருள் செல்வராஜிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அமலா, சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு வந்த வெடிகுண்டு மிரட்டல் குறித்த உங்களோட விரிவான தகவலுக்கு நன்றி ராமச்சந்திரன்.